சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. தீவனம் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியிருந்து கொண்டு வந்து கிராம சைடில் விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி மாநகராட்சி வந்து ஓட்டேனுங்கிறாருங்க. ஒரு 10 இங்கே பிடிக்கிறாங்க, நம்ம பணம் கொடுத்து பிடிச்சி விடுறோம். ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அது மறுபடியும் எங்கேயோ ரோட்டு போய்க்கிருக்காங்க. ஏரியா ரொம்ப அடர்ந்த இந்த காட்டுக்கு போனாங்க நாய்கள் கொஞ்சம் அது ஒரு 1000 ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புக்கு இருக்குதுங்க. சரி, கால்நடை பார்வை அதில் டெய்லி ஒரு 4-5 வந்து என்ன சொல்லிட்டு ஒன்று வந்து நாயை வந்து சுட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 1000 அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். இதுலேயே வந்து 15,000 25,000 லாஸ். அப்புறம் கனி வாங்கினது ஒரே நாள் ஒரே பட்டியல் 15 ஆடு கடிச்சிச்சு. 12 ஆடு போயிடுச்சு. 3 ஆடு சீரிஸ் பண்ணி 3 நாள் 2 பட்டியில். இதே இன்னொருத்தருங்க பக்கத்து பட்டி, அவர் வர முடியல இன்னைக்கு, ஒரு கண்டென்ட் போயிட்டாரு. அவருக்கு 20 பட்டியே சாரி ஒரே ஆடு அவங்க பட்டியிலே 7 ஆடு மொத்தம் அது பட்டி பக்கத்துல நம்ம தோட்டம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் வீடு பக்கத்துல தான் இருக்குது. ஒரு ஆள் வெள்ளாடா இருந்தா நல்லா கத்துங்க. இது ஒண்ணும் பயன் அதான் மிச்ச ஆடுங்க அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி ஓடப்பாங்க. ஒரு ஆடை கட்டணும். இதுல போய் இதுல மோதி ஒரு ஆடு கட்டி அந்த மாதிரி இரும்பு ஒன்று தொடை பிடிக்குது. ஆடு அப்படின்னு வெளி போத்தல ஒன்று எஸ்கேப் ஆயிடுச்சு ஆள் போகிறது. அப்புறம் இது வந்து இந்த திருநாயில் கண்ட்ரோல் பண்ணுறது பீட்டா அமைப்பு அதில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நாய்கள் வந்து கொல்லக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு கேஸ் போட விட்டுருங்க. நாங்கள் நாயை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் இழப்பீடு தர வேண்டாம், ஒன்று தருவேன், நாங்கள் பார்த்துக்கிறேன், எங்களுக்கு காப்பாற்றி தெரியும். நீங்கள் கேஸ் மட்டும் போடாமல் பார்த்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக 3/4 மணி நேரம் இருந்தார். ஆனால் வருமானமே 2 வருஷம். ஆனால் அடுத்த நாளே தரணும் பெரிய பேசி மறியல் வந்து ரோட்டை முடிச்சு ஒரு டைம் வந்து 2 நாள் ஃபுல்லாக 30 மணி நேரம் ஸ்டேட் ரயில்வே பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு எந்த கிடையாது, எதுவுமே வந்து கேட்கவே இல்லை. இப்போ 20 நாள் கழிச்சுங்க முந்தானத்துக்கு வந்து சஸ்பென்ஸ் வந்துட்டு அவரும் ஒன்றும் இதுக்கு எதுவுமே பண்ணலைங்க. இனி அடுத்தது அதை பற்றி பேசுறது ஒரு லெட்டர் இதை பார்த்துருந்தேன். சிஎம் ஒரு லெட்டர். ஆமாங்க. பட் அந்த ஹெட்டில் படமே ரிலீஸ் பண்ண முடியாது. பேரிடர் நிவாரணம் தான் சொல்கிறாங்க. பேரிடர் நிவாரணம் தெரியும். அதில் ஏதோ 4000 சொல்லியிருக்காங்க. ஆமாம், வராது.
வாங்கி வாங்கி ரொம்ப ஓரம் அடுத்த வாரம் காலையில் ஆரம்பிச்சோம்னா அப்படியே 4 10 சொல்கிறேன். சரி மீடியா குறைந்தபட்சம் 12,000 போட்டாலே நீங்கள் அந்த ஆடு வாங்க போய் சந்தையில் வாங்கணும்னா போன வாரம் எங்கள் வந்து ஆடு 10,000 சின்ன ஆடு நல்ல முரட்ட ஆடு. சார் நீங்கள் கேளுங்க நீங்கள் கேளுங்க குட்டியோட தனியாக எவ்வளோ காமிச்சிருக்கீங்க? ஒரு அடுத்த வாரம் வந்து சாம்பிள் பட்டி போட்டு இழப்பீடு கேட்டா 2 லட்சம் கட்டணும். அவர்கிட்டயே சொல்லிட்டு விட்டேங்க 80,000 ஒரு 10 ஆட்டை விட்டு போட்டு நம்ம பட்டி வாங்க மாட்டேங்கிறீங்க. பட்டி வச்சு பட்டி அழகு பார்த்து ஆடு இருக்காது, பட்டி அழகு பார்த்து பண்ணி அவங்க இந்த மாதிரி போட்டால் நாய் பறிக்காது அப்படிங்கிறது. இப்போ வந்து அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வெறி நாய் கடினால நம்ம ஆடுகள் பாதிக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடு இறந்துருச்சுங்க. அதை பற்றி இப்போ அண்ணங்கிட்ட வந்து பேசுறாங்க. அவர் வந்து நேரில் வந்து ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கு உண்டான இழப்பீடு வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை வந்து செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. என்னோட ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து 20 ஆடு இருந்ததுங்க. அதில் 15 ஆடை கடிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 12 ஆடு இறந்துருச்சுங்க. ஒரு 3 ஆடு இன்னும் வந்து சீரியஸ் கண்டிஷன் இருக்குதுங்க. இப்போ அதனுடைய மதிப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12 ஆட்டுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபா நம்மளுக்கு வந்து அதனுடைய இழப்புங்க. அதுக்கு உண்டான ஏதோ நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் அரசாங்க தரப்புல இருந்து நம்ம வந்து அதுக்கு உண்டான நிவாரணம் வந்து நம்ம கேட்குறோம். ஆமாங்க. அவர் வந்து இந்த பட்டியை வந்து நான் நேரில் ஆய்வு பண்ணிட்டு இதற்குண்டான வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறது அடுத்தது பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. என்னோட பேர் பாலசுப்ரமணியம்ங்க. ராமலிங்கபுரம் சென்னிமலைங்க. பெரியமாங்க வசந்தாமணிங்க. அவங்களதாங்க ஆடு. ஆமா காஞ்சாடு அடுத்து காஞ்சாடு பரவாயில்ல. பேர் வசந்தாமணிங்க. ஊர் ராமலிங்கபுரம். எங்களுக்கு ஆடு நிறைய வெறி நாய் குடிச்சு பட்டி கடிச்சு கொடுத்துங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு அண்ணாமலை பார்த்து நாங்கள் நேரில் பார்த்து இழப்பீடு வாங்க கேட்கலாம்னு வந்துட்டாங்க. எத்தனை ஆடுகள் போயிருக்கு, எவ்வளவு இழப்பீடு வேணும், நாயுடைய தொந்தரவு என்ன மாதிரி? நாய் பட்டியில் ஓட்டிருந்தோம். காலையில் போய் பார்த்து நாய் உள்ட்ட பறிச்சு உள்ட்ட கடிச்சிட்டு எங்களை தாங்க நாய் வெளியே முட்டிட்டு போயிடுச்சுங்க. 5 இருக்கு இங்க ஆடு கடிச்சது. அது 5 இருக்கு பார்த்து அது மாதிரி கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. பேர் வசந்தாமணி.